5வது புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு புத்தகம். எனதி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை வச்சு தான் வந்து நம்ம இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி நிறைய பேர் வந்து சில வீடியோ வந்து நிறையா ஹவர்ஸ்லாம் வந்து எனக்கு வந்திருக்கு. பட் நம்ம இந்த யூடியூப் வச்சு நம்ம எந்த ஏர்னும் பண்ணல. பட் ஆனால் நம்ம ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதுதான். அதில் வந்து நானுமே நிறைய படிக்கிறதுனால எனக்குமே நிறையா விஷயம் வந்து தெரிய வருது. நம்மளுமே நிறையா சஜஷன் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நம்மளோட வீடியோ ஒரு 10 பேர் 20 பேர் பார்த்தாலும் அதில் வந்து ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தகம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த புத்தகத்தை போய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி இந்த புத்தகத்தை பற்றியே வந்து என்கிட்ட ஒரு 10-15 பேர் இந்த ஒரு 6 மாதத்தில் இந்த புத்தகத்தை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 10-15 பேர் வந்து இந்த புத்தகத்தை வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் இந்த புத்தகத்தை வந்து வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து IAS பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பிடிச்ச ரைட்டர் எஸ் ராமகிருஷ்ணன். ஏன்னா நான் வந்து புத்தகம் படிக்க ஆரம்பித்தது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் அவரோட புத்தகங்கள் தான் வந்து வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பவா சௌதுரி அவர்கள் அவரோட கதைகளுமே வந்து கேட்பேன். கதை சொல்லி எழுத்தாளர் பவா சௌதுரி அவர்கள். ஸோ முழுக்க எஸ் ராமகிருஷ்ணன் இவங்க 2 பேர் வச்சு தான் நான் வந்து புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். நான் முத போய் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட தான் வந்து புத்தகம் வாங்கி அவர்கிட்ட சைன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆரம்பித்தேன். இப்போ சில புத்தகங்கள்லாம் நானுமே வந்து படிச்சிருக்கேன். எனக்கு இவரோட புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவரோட புத்தகங்கள் கலெக்ஷனாகவே நான் 20-30 புத்தகங்கள் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருக்கோம், நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த புத்தகம் வந்து ஏன் வரலாறு, இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்துக்காக நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருக்காங்க, நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடத்துக்குலாம் வந்து போயிருக்காங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறைந்த புத்தகம் இந்த புத்தகம். எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தை போடணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 200 புத்தகம் படிக்கணும் போல. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து எழுத முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் சொல்ல ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி சின்னதாக வந்து எனக்கு நான் ஒரு 6 மாதம் இந்த புத்தகத்தை படிச்சிட்ருக்கேன். சின்ன விஷயம் என் மைண்டுக்கு வரது மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ப்ரிப்பேர்லாம் பண்ணல. இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு அப்படின்னா வந்து காந்தியோட கொலை வழக்கு இருக்கும். அந்த கொலை வழக்கு வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி முடிஞ்சு, அதுக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து எப்படி தாக்கல் பண்ணாங்க, எப்படி தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றத வச்சு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷாஜகான் அவரை பற்றி வரலாறு இருக்கும். அவரோட பையன் அவுரங்கசீப் அவர் வந்து அரசவைக்காக வந்து தான் அப்பாவே வந்து காவலில் வச்சு கொடுமைப்படுத்தின ஒரு வரலாறு இருக்கும். ஷாஜகானுக்காக அவரோட பொண்ணு வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் அப்பாக்காவே வந்து வயசான அப்பாக்காவே இருந்த வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீசியர்கள் பற்றி இருக்கும். அப்புறம் ஆர்மீனியர்கள் பற்றி வரலாறு இருக்கும். அப்புறம் வந்து மருது சகோதரர்கள் இருக்கும். மருது சகோதரர்கள் வந்து எப்படி இறந்து போனாங்கன்றது இருக்கும். அவரோட பையன் துரைசாமி அப்படின்றவர் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து அந்த பங்கெடுத்துக்கிட்டனால வந்து 17 வருஷம் வந்து எப்படி பிணை கைதியாக கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். முழுக்க ஏகப்பட்ட வரலாறு இருக்கும். நான் சில விஷயத்தை வந்து டக்கு எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. அதுமாதிரி வந்து உப்பு கடத்தல், உப்பு வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி ஒரு வரலாறு இருக்கும். ஷாஜகான் பற்றி வரலாறு இருக்கும். அப்புறம் வந்து ஆதிச்சநல்லூர் அதை பற்றி ஒரு வரலாறு இருக்கும். 2 போராளிகள்னு சொல்லிட்டு சுந்தர்லால் பகுகுணா அப்படின்னு சொல்லி 2 போராளிகளை பற்றி ஒரு வரலாறு இருக்கும். எப்படின்னா வந்து மரத்தை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லி மரத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு மரத்தை வந்து காவல் காத்தாங்கன்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு வரலாறும். அவர் இன்னொரு போராளி இருப்பார். அவர் பேர் என்னன்னா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து யார்கிட்டலாம் ஆச்சரிய வினோபவா அவர் என்ன பண்ணார்னா வந்து நிலங்கள்லாம் யார்கிட்ட அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கும். முழுக்க நிறைய வரலாறுகள் சார்ந்த புத்தகமாக இருக்கும். அது மாதிரி வந்து இங்கேருந்து ஒருத்தவங்க வந்து படிக்கவே இல்லாமல் 50 தடவை வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்தவங்க ஒருத்தவங்களோட வரலாறு இருக்கும். ஆயா அந்தோனி பேரா அப்படின்றவங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கிலாந்தில் வந்து இங்கே இராணுவத்தில் வேலை செய்ய வந்திருப்பாங்களா, அவங்களோட ஒய்ஃபுங்களுக்குலாம் வந்து இங்கே குழந்தைங்களை வளர்க்குறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குமா. அதை வந்து தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குறதுக்காக ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க, ஆயா அந்தோனி பேரா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், வளர்க்கணுமா, அந்த பிள்ளைங்களை வந்து கட்டிப்பிடிக்கூடாது, முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்களாம். இங்கேருந்து லீவுக்கு வந்து இங்கிலாந்து போகிறப்ப இவங்களையுமே இங்கிலாந்து கூட்டு போயிடுவாங்களா கப்பலில். அந்த மாதிரி படிக்கவே இல்லாமல் 50 தடவை வந்து இங்கிலாந்து போயிட்டு வரவங்களோட வரலாறு இருக்கும். வாஸ்கோ ட காமாவோட வரலாறு இருக்கும். ஏகப்பட்ட வரலாறு நிறைந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் இருக்கும். நிறைய விஷயம் வந்து சொல்கிறேன். எவரெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஏறினவரோட அந்த வரலாறு இருக்கும். அப்போ யுவான் சுவாங் ஜப்பான்லேருந்து வந்த யுவான் சுவாங் வந்து இங்கே வந்து பௌத்த குறியீடுலாம் எடுத்துகிட்டு போனார்ல, ஜப்பானா மேபி அதில் இருக்கும். அது மாதிரி அந்த ஒரு வரலாறு இருக்கும். திப்பு சுல்தானோட வரலாறு இருக்கும். ஏகப்பட்ட இந்தியா முழுக்க உள்ள வரலாறு இருக்கும். அது மாதிரி நம்ம ராஜாக்கள் இருக்காங்களா, அப்போ உள்ள மன்னர்கள், ஷாஜகானாக இருக்கட்டும், அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், ஏகப்பட்ட மன்னர்கள், முகலாய மன்னர்களோட ஒரு நாள் ராஜ வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், காலையிலேருந்து நைட்டு வரையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது இருக்கும். நம்ம நினைக்கிறமே அது வந்து ரொம்ப ஈஸிலாம் இல்லை, அது ஏகப்பட்ட கஷ்டமாக அதில் இருக்குன்னு சொல்லி அவங்களோட வரலாறுகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ஐஸ் எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வராததுக்கு
முன்னாடி, கிட்டத்தட்ட அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அமெரிக்காவில் வந்து தண்ணியெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ் கட்டி ஆயிரும் அந்த ஜனவரி பிப்ரவரி காலகட்டங்களில். அந்த ஐஸ் கட்டியை உடச்சி கப்பல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஐஸ் விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. டூடர் ஒருத்தர் அந்த ஐஸை வந்து விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. மன்னர்களும் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஐஸ் வந்து அப்போ கொடுத்துட்டு இருந்தாங்களாம். ஏன்னா விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மக்கள் பார்வைக்காக அந்த ஐஸ் ஹவுஸில் வந்து கண்ணாடியை போட்டு ஐஸ் வந்து தெரியுமா இங்கே மக்கள் பார்வைக்காக அந்தளவுக்கு வந்து ஐஸ் வந்து சென்னைக்கு வந்தப்போ சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஐஸ் ஹவுஸ் வந்து விவேகானந்தர் இல்லமாக இருக்குது. ஸோ அது எப்படி விவேகானந்தர் இல்லமாக மாறுச்சுன்ற வரலாறு இருக்கும். ஐஸ் ஹவுஸ் வந்து அந்த டூடர் அவரோட வரலாறு இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஐஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் ஐஸ் ஹவுஸ்னு சொல்லி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க கடலுக்கு பக்கத்தில். இப்போ கடல் கொஞ்சம் உள்வாங்கிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அந்த ஐஸ் ஹவுஸ் வந்து இப்போ விவேகானந்தர் இல்லமாக இருக்குது அப்படின்றதுக்குமே ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய வரலாறுகள் இருக்கும். ஸோ இங்கே வந்து கோயிலை கொள்ளடிச்சிட்டு போனாங்களே சில முகலாய மன்னர்கள், அவங்களோட வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொள்ளையடிக்கிறதுக்காகவே வந்து ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அவங்களோட வரலாறுகள் பிண்டாரிகள் அப்படின்றது இருக்கும். அவங்க எப்படி வந்து மக்களை கொடுமைப்படுத்தி கொள்ளடிப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இனப்படுகொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். காசியை பற்றி இருக்கும். நான் இன்னும் இதெல்லாம் வந்து நான் படித்தது இதெல்லாம் எனக்கு பார்க்க வந்து தெரியுது. அதுமாதிரி வந்து உலகை ஒழுக்கும் காலரா அப்படின்றது வந்து நான் படித்தனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ காலரான்றது வந்து எப்படி வந்துச்சு, அதை வந்து இந்தியாவே வந்து நோய் பரப்புகிற நாடு அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்புலாம் எழுதி வச்சுருக்காங்க பிரிட்டிஷ். பட் ஆனால் காலரான்றது வந்தது வந்து இந்தியாவில் தான் வந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். இராணுவ வீரர்கள் வந்து ஒரு இடம் பேர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சரியான சாப்பாடோ தண்ணியோ கொடுக்கல அப்படின்றதுனால போகிற அந்த நீர்ப்பரப்பெல்லாம் வந்து அவங்க மாசுபடுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவுமே ஒரு காரணம். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை வந்து விவசாயம் பண்ண விடாமல் அவங்களுக்கு ஏற்ற பயிர் வகைகள் தாவர வகைகள்லாம் வந்து வளர வச்சாங்க. இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக அந்த பருத்தி அதெல்லாம். அதனால் வந்து இங்கே உள்ள விவசாயமே அடிபட்டு போயிடுச்சு. அதனால் பஞ்சம் வந்துச்சு. அதனால் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். அப்புறம் நீர்நிலைகள் வந்து மாசுபடுத்தினது, இதெல்லாம் காரணம் தான் காலரா வந்ததுக்கு காரணம். ஆனால் அவங்க வரலாறுல என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா, அது வந்து இந்தியர்கள் வந்து நோய் பரப்புகிற நாடுன்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உலகை ஒழுக்கிய காலரான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அப்புறம் வணிகர்களின் கடல் கொள்ளை எடுக்கிறதுக்காக இங்கேருந்து எப்படி வந்தாங்கன்னு இருக்கும். அப்புறம் வந்து ஜெய்சிங் அப்படின்றவர் வந்து இந்தியாவின் டிராகுலா. ஜெய்சிங் அப்படின்றவர் வந்து எப்படி வந்து இங்கே உள்ள ஒரு ஆழ்வார் மன்னர்கள், அந்த ஆழ்வார் பரம்பரையில் வந்து ஒருத்தர் மன்னராக இருந்திருக்காரு. அவரோட என்னென்ன கொடுமை பண்ணார் அதெல்லாம் இருக்கும். சிறுவர்கள் வந்து விலங்குக்கு எடுத்து போட்டு விலங்கு சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்ப்பாராம். சிறுத்தை வந்து சாப்பிட்றத, புலிகள் சாப்பிட்றத, அந்த கொடுமை பண்ணுவாராம். வேணுக்குமே இந்த ஜெய்சிங் அப்படின்றவர் வந்து ஏதாச்சும் ஒரு விருந்துக்கு வந்து கூப்பிடுவாங்களாம். அப்படி கூப்பிட்ட வேணுக்குமே லேட்டாக போவாராம். இன்னொன்று வந்து அந்த விருந்துக்கு வந்து இவரை கூப்பிடலன்னா அந்த விருந்தில் வந்து என்னென்னலாம் வந்து வைக்கிறாங்களோ அதை அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருவாராம். அவங்களுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படணும். அப்புறம் இவரே கூப்பிட்டு ஒரு விருந்து வைப்பாராம். அது மாதிரி இவர் போனப்போ வந்து நாடகம் வந்து சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக நாடகத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள வந்து இவரோட அரசவைக்கு கூப்பிட்டு நாடகம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி இவர் தூங்கிடுவாராம். அந்த அளவு கடுப்பேற்றுவாராம். அதுக்கு இவரோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிஞ்சாலும் சரின்னு சொல்லி இவர் நமக்கு தேவைன்னு சொல்லி விட்டு வச்சுருந்தாங்களா. அந்தளவுக்கு வந்து ஜெய்சிங் அப்படின்றவர் வந்து என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அவர் வந்து ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்க போயிருக்காரு. அங்கே உள்ளவங்க வந்து உங்களால் இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொன்னனால வேணுக்குமே 5 ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்கி அரண்மனையை சுத்தம் பண்ணுறதுக்காக அதை வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்தளவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு ஜெய்சிங் அப்படின்ற ஒரு மன்னர். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இருக்குது இந்த எனது இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம். தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்கள் இருக்கும். 650 ரூபா இந்த புத்தகம். ஸோ இந்த ஒரு 5 புத்தகங்கள். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்து டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு புத்தகம் வாங்கி படிங்க. நன்றி.